ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 248. இதில் அகா அசுரன் எனும் ஒருவனின் வதம் காண்போம். முன்பு ஒரு சமயம், ஒரு நாள், முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிகாலையில் தமது கோபால நண்பர்கள் உடன் காட்டிற்கு செல்ல விரும்பினார். அவர்கள் தங்கள் மதிய உணவை அங்கு உண்ண திட்டம் இட்டு இருந்தார்கள். படுக்கையை விட்டுவிட்டு எழுந்ததும் அவர் கொம்பு ஊதி நண்பர்களையெல்லாம் வரவழைத்தார். கன்றுகளை முன்னிறுத்தி எல்லோரும் காட்டை நோக்கி புறப்பட்டார்கள். இவ்வாறாக கிருஷ்ணர் தமது நண்பர்களை ஆயிரக்கணக்கில் திரட்டியிருந்தார். அவர்கள் ஒவ்வொருவரும் தம்முடன் தடி, புல்லாங்குழல், கொம்பு, உணவு பை ஆகியவற்றை வைத்து இருந்தார்கள். ஒவ்வொருவரின் பொறுப்பிலும் ஆயிரக்கணக்கான கன்றுகள் இருந்தன. சிறுவர்கள் எல்லோரும் குதூகலமாக இருந்தார்கள். தம் தம் பொறுப்பில் இருந்த கன்றுகளை மிகுந்த கவனத்துடன் பார்த்து கொண்டார்கள். பல வகையான தங்கம் ஆபரணங்களால் தம்மை அலங்கரித்து கொண்டு இருந்த அந்த சிறுவர்கள் வழியெல்லாம் மலர்களையும் இலைகளையும் குச்சிகளையும் மயில் இறகுகளையும் செம்மண்ணையும் பொறுக்கி கொண்டு சென்றார்கள். அவற்றால் தம்மை விதவிதமாக அலங்கரித்து கொண்டார்கள். அப்படி போகும்போது ஒரு சிறுவன் மற்றொரு சிறுவனின் உணவு பையை திருடி மூன்றாம் இவனிடம் கொடுப்பான். பையை இழந்தவன் அதை மீண்டும் பெற முயற்சிப்பான். ஆனால் பை மற்றொருவனிடம் எறியப்படும். இப்படி அந்த சிறுவர்கள் விளையாடியபடி சென்றார்கள். இப்பொழுது பகவான் கிருஷ்ணர் தூரத்தில் இருந்த ஒரு இயற்கை காட்சியை காண்பதற்காக முன்னேறி சென்றபோது மற்றவர்கள் அவரை பிடிப்பதற்காக போட்டியிட்டு கொண்டு ஓடினார்கள். ஓ, நான் முதலில் கிருஷ்ணரை பிடிப்பேன் என்பான் ஒருவன். இல்லை, உன்னால் முடியாது, நான் தான் முதலில் அவரை தொடுவேன் என்பான் மற்றொருவன். சிலர் புல்லாங்குழல்களையும் சிலர் எருமை கொம்பினால் செய்த குழல்களையும் ஊதினார்கள். சிலர் மயில்களின் பின்னால் சென்று அவற்றைப் போல் கொக்கரித்து மகிழ்ந்தார்கள். பறவைகள் ஆகாயத்தில் பறந்து சென்றபோது சிறுவர்கள் அவற்றின் நிழல்களை பின்பற்றி அதே திசையில் ஓடி விளையாடினார்கள். சிலர் குரங்குகளின் பக்கத்தில் சென்று ஓசைப்படாமல் உட்காருவார்கள். சிலர் மயில்கள் போல் ஆடுவார்கள். சிலர் குரங்குகளின் வாளை பிடித்து இழுப்பார்கள். அவை மரத்திற்கு தாவிய போது அவர்களும் பின் செல்வார்கள். குரங்கு பல்லை இழித்தால் சிறுவனும் பல் இழித்து காட்டுவான். சில சிறுவர்கள் யமுனை நதிக்கரையில் தவளைகளுடன் விளையாடினார்கள். தவளைகள் பயந்து போய் தண்ணீரில் குதித்தால் சிறுவர்களும் நதிக்குள் பாய்வார்கள். நீரில் இருந்து வெளிவந்து தம் நிழல்களைக் கண்டு கோமாளித்தனமாக நடித்து சிரிப்பார்கள். நீர் இல்லாத கிணறுகளுக்குள் குரல் கொடுத்து எதிரொலி வருவது கேட்டு சிரிப்பார்கள். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறியிருப்பது போல் அவர் ஞானிகளால் பிரம்மனாகவும் பரமாத்மாவாகவும் முழுமுதற் கடவுளாகவும் படிப்படியாக அறியப்படுகின்றார். இங்கு இதை உறுதி செய்து அவர் அருவவாதிகளுக்கு தம் ஜோதியை காட்டுவது போல் பக்தர்களுக்கு முழுமுதற் கடவுளாக அருள் பாலிக்கின்றார். அவரின் புற சக்தியாகிய மாயையின் வசப்பட்டு இருப்பவர்கள் அவரை ஒரு அழகிய குழந்தையாக மட்டும் காண்கின்றார்கள். எனினும் தம்முடன் விளையாடிய ஆயிரகுல குழந்தைகளுக்கு அவர் பரமானந்தத்தை அளித்தார். தமது பூர்வ புண்ணியத்தை பெரும் அளவில் குவித்து கொண்ட பின்னரே அந்த சிறுவர்கள் முழுமுதற் கடவுளோடு சேர்ந்து இருக்கும் நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள். விருந்தாவன வாசிகளின் பரம பாக்கியத்தை யாரால் கணக்கிட முடியும்? அவர்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை நேருக்கு நேர் கண்டார்கள். யோகிகளின் இதயத்தில் அவர் வீற்றிருந்தாலும் பல தவங்களை மேற்கொண்டும் சிலரால் அவரை காண முடியாத போது ஆயர்குலச் சிறுவர்களுடன் அவர் சேர்ந்து விளையாடினார். பிரம்ம சம்ஹிதையும் இதை உறுதிப்படுத்துகின்றது. உபனிஷத்துக்களிலும் வேதங்களிலும் ஒருவன் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை தேடலாம். ஆனால் ஒரு பக்தனோடு தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு ஒருவனுக்கு ஏற்பட்டால் அவன் முழுமுதற் கடவுளை நேரில் காணலாம்.
பற்பல பிறவிகளில் பெரும் புண்ணியத்தை சேகரித்து கொண்டு இருந்த ஆயர்குல சிறுவர்கள் கிருஷ்ணரை நேருக்கு நேர் சந்தித்து அவருடன் விளையாடினார்கள். கிருஷ்ணர் புருஷோத்தமனாய முழுமுதற் கடவுள் என்பதை அறியாமலேயே அவர்கள் மிகுந்த அன்புடன் நண்பர்களாக அவருடன் நெருங்கி விளையாடினார்கள். பகவான் கிருஷ்ணர் தமது தோழர்களுடன் பால்ய லீலைகளில் திளைத்து இருந்தபோது அகாசுரன் என்ற அரக்கன் மிகவும் பொறுமையற்று இருந்தான். கிருஷ்ணர் விளையாடியதை அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. எனவே அந்த சிறுவர்களையெல்லாம் கொல்லும் நினைப்புடன் அவன் அவர்களின் முன்பு தோன்றினான். வான் உலகத்தினரெல்லாம் அஞ்சும் அளவிற்கு அவன் மிக பயங்கரமானவனாக விளங்கினான். வான் உலகத்தினர் தங்கள் வாழ்நாளை அதிகரிக்கும் பொருட்டு தினமும் அமிர்தம் அருந்தினாலும் அவர்கள் அகாசுரனை கண்டு அச்சம் கொண்டு அவன் எப்போது கொல்லப்படுவான் என எதிர்பார்த்து இருந்தார்கள். மரணம் இல்லாது இருப்பதற்காக அவர்கள் அமிர்தம் அருந்தினார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு தம் அமரத்துவத்தில் நம்பிக்கை கிடையாது. மாறாக கிருஷ்ணருடன் விளையாடி கொண்டிருந்த கோபாலர்களுக்கு அசுரர்களிடம் பயம் கிடையாது. அவர்கள் பயம் என்பதை அறியாதவர்களாக இருந்தார்கள். மரணத்தை தடுப்பதற்காக செய்யப்படும் பௌதிய ரீதியிலான எந்த ஒரு ஏற்பாடும் நிச்சயமற்றது. ஆனால் கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களுக்கு அமரத்துவம் உறுதி அளிக்கப்படுகின்றது. அகாசுரன் கிருஷ்ணர் மற்றும் அவரின் நண்பர்களின் முன்னால் தோன்றினான். அவன் பூதனா மற்றும் அகாசுரன் சகோதரன் ஆவான். கிருஷ்ணர் என் சகோதரனின் சகோதரி கொன்றுவிட்டார். இப்போது நான் அவரையும் அவரின் நண்பர்களையும் கன்றுகளையும் கொன்று விடுகிறேன் என அகாசுரன் நினைத்தான். அகாசுரன் கம்சனால் தூண்டிவிடப்பட்டு இருந்ததால் தீர்மானத்தோடு வந்து இருந்தான். தனது சகோதரன் நினைவாக எள்ளும் நீரும் இறைக்கும்போது கிருஷ்ணரையும் அவரின் சகாக்களையும் கொன்றால் அப்போது விருந்தாவனவாசிகள் எல்லோரும் தாமாகவே மடிவார்கள் என அகாசுரன் நினைத்தான். பொதுவாக கிருகஸ்தர்களுக்கு தம் குழந்தைகள் உயிர்நாடி குழந்தைகள் இறக்க நேரிட்டால் பெற்றோர்களும் அவர்களிடம் கொண்டிருந்த அன்பின் காரணமாக உடனே உயிர் விட்டு விடுவார்கள். இவ்வாறாக விருந்தாவனவாசிகள் எல்லோரையும் கொள்வதென முடிவு செய்த அகாசுரன் மகிமா எனும் யோக சித்தியின் உதவியால் மிகப்பெரிய உருவத்தை மேற்கொண்டான். அநேகமாக எல்லா விதமான யோக சக்திகளையும் அசுரர்கள் பெற்று இருந்தார்கள். யோக முறையில் மகிமா சித்தியில் தேர்ச்சி பெற்றவர்கள் தனது உருவத்தை விரும்பிய அளவிற்கு பெரிதாக்கி கொள்ள முடியும். இப்பொழுது அகாசுரன் 8 மைல் அளவுக்கு தன் உருவத்தை பெரிதாக்கி கொண்டு மிகவும் பருமனாக உடல் உடைய பாம்பின் வடிவத்தை எடுத்துக்கொண்டான். அந்த அதிசயமான உடலை மேற்கொண்டவுடன் அவன் தனது வாயை ஒரு பெரிய மலைக்குகையின் அளவிற்கு திறந்தான். எல்லா சிறுவர்களையும் ஒரே சமயத்தில் கிருஷ்ணரையும் பலராமனையும் சேர்த்து விழுங்க திட்டம் இட்டான். கொழுத்து பருத்து இருந்த பாம்பின் உருவத்தை மேற்கொண்டிருந்த அகாசுரன் தன் உதடுகளை தரையில் இருந்த ஆகாயம் வரை விரியும்படியாக வாயை பிளந்து வைத்தான். அவன் கீழ் உதடு தரையையும் மேல் உதடு வானத்தையும் தொட்டன. வாய் ஒரு பெரிய மலை குகையைப் போலவும் பற்கள் மலை உச்சியைப் போலவும் தோன்றின. அவன் நாக்கு பெரியதொரு ரத வீதியைப் போல் காணப்பட்டன. புயல் காற்றைப் போல் மூச்சு விட்டு கொண்டு இருந்தான். கண்கள் நெருப்பை கக்கின. சிறுவர்கள் முதலில் அந்த அசுரனை ஒரு பெரிய சிலை என நினைத்தார்கள். ஆனால் நன்றாக கவனித்தபோது ஒரு பெரிய சர்ப்பம் வாயை பிளந்து கொண்டு தரையில் படுத்து இருப்பது போல் தோன்றியது. சிறுவர்கள் தமக்குள் இவ்வாறு பேசிக்கொண்டார்கள், இது பெரியதொரு மிருகம் போல் தோன்றுகிறது. நம்மையெல்லாம் விழுங்குவதற்கு வசதியாக வகையில் உட்கார்ந்து இருக்கிறது. பாருங்கள், இது வாயை பிளந்து நம்மையெல்லாம் விழுங்க வந்திருக்கும் ஒரு பாம்பு அல்லவா என கூறினார்கள். இப்பொழுது ஒருவன் கூறினான், ஆம், நீ சொல்வது உண்மை. இந்த மிருகத்தின் மேல் உதடு சூரிய ஒளியைப் போலவும் கீழ் உதடு சிவந்த சூரிய ஒளியின் பிரதிபலிப்பு போலவும் தோன்றுகின்றன. நண்பர்களே, இந்த மிருகத்தின் வாயின் வலதுபுறம் இடதுபுறம் பாருங்கள். இதன் வாய் ஒரு பெரிய மலை குகை போல் இருக்கின்றது. இதன் உயரத்தை அளவிட முடியாது. இதன் தாடையும் மலையளவு உயர்ந்து இருக்கின்றது.
அதோ பெரிய வீதி போல் தோன்றுகிறது. நாக்காக இருக்க வேண்டும். உள்வாய் மலை குகையைப் போல் இருண்டு இருக்கின்றது. புயல் போல் வீசுகின்ற உஷ்ண காற்று இதன் மூச்சாக இருக்க வேண்டும். வாயிலிருந்து வரும் துர்நாற்றம் இதன் குடல்களின் நாற்றமே. அவர்களில் மேலும் தமக்குள் கலந்து ஆலோசித்தார்கள். நாம் எல்லோரும் ஒரே சமயத்தில் இந்த பெரிய பாம்பின் வாயிலுக்குள் சென்றால் எல்லோரையும் ஒருங்கே அது எப்படி விழுங்க முடியும்? நமது எல்லோரையும் ஒரே சமயத்தில் அது விழுங்க முடிந்தாலும் கிருஷ்ணரை அது எப்படி விழுங்க முடியும்? பகாசுரனை கொன்றது போல் கிருஷ்ணர் இதையும் கொன்று விடுவார். இவ்வாறாக பேசியபடி அந்த சிறுவர்கள் கிருஷ்ணரின் தாமரை மலர் போன்ற முகத்தை நோக்கினார்கள். உடனே கைகொட்டி புன்னகை பூத்தார்கள். பின்பு அவர்கள் ஒன்றாக முன் சென்று மலை போன்ற அந்த பாம்பின் வாயினுள் புகுந்து விட்டார்கள். கிருஷ்ணர் எல்லோருக்கும் நிச்சயமான பாதுகாப்பை தருபவர். ஆனால் தனது நண்பர்கள் தன்னை பிரிந்து பாம்பின் வயிற்றுக்குள் போய் சேர்ந்து இருப்பதை கண்டபோது கிருஷ்ணர் ஒரு கணம் மனம் வேதனை அடைந்தார். புறசக்தி அவ்வளவு திறமையாக செயல்படுவதைக் கண்டு அவர் வியந்து போனார். பின்னர் அவர் அசுரனை கொன்று கோபால சிறுவர்களையும் கன்றுகளையும் காப்பாற்றுவது பற்றி சிந்திக்கலானார். உண்மையில் அது அவருக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை என்றாலும் அவர் சிந்திக்கலானார். பிறகு சிறிது யோசித்த பின் அவர் தாமும் அசுரன் வாயினுள் புகுந்து விட்டார். மேகங்கள் இடையே மறைந்திருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த தேவர்கள் எல்லோரும் ஓ ஐயகோ ஓ ஐயகோ என கதறினார்கள். அதே சமயம் அகாசுரனின் நண்பர்கள், குறிப்பாக கம்சன், மாம்சம் தின்று பழக்கப்பட்டு இருந்தவன் ஆகையால் கிருஷ்ணரும் அகாசுரன் வயிற்றுக்குள் சென்றதாக நினைத்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். அரக்கன் கிருஷ்ணரையும் அவரது தோழர்களையும் நொறுக்க முயற்சித்த போது தேவர்கள் எழுப்பிய கூக்குரலை கேட்ட கிருஷ்ணர் உடனே அரக்கனின் தொண்டைக்குள் உருவத்தை விரிவுபடுத்தினார். அசுரன் மலை அளவிலான உடலை கொண்டு இருந்த போதிலும் பெரிதாகி வரும் கிருஷ்ணரின் உருவால் அவனுக்கு மூச்சு அடைத்தது. கண்கள் பிதுங்கின. உயிர் மூச்சு எந்த வழியிலும் வெளிவர முடியாமல் போனதால் இறுதியில் அவனின் தலை வெடித்து உயிர் மூச்சு வெளிப்பட்டது. அசுரன் இறந்து விழுந்ததும் கிருஷ்ணர் தமது திவ்யமான பார்வை செலுத்திய மாத்திரத்தில் அவரது சகாக்களும் கன்றுகளும் உணர்வு பெற்று அரக்கனின் வாயிலிருந்து வெளிவந்து விட்டார்கள். கிருஷ்ணர் அகாசுரன் வாயினுள் இருந்தபோது அசுரனின் உயிராத்மா மிகுந்த பிரகாசத்துடன் வெளிப்பட்டு எல்லா திக்குகளிலும் ஒளி வீசி ஆகாயத்தில் காத்திருந்தது. கிருஷ்ணர் அவரது நண்பர்கள் உடனும் கன்றுகள் உடனும் அரக்கனின் வாயிலிருந்து வெளிவந்தபோது அந்த பேரொளி உடலோடு கலந்தது. தேவர்கள் பேர் உவகை பூத்து முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணரின் மேல் மலர் மாறி பொரிந்து அவரை வணங்கினார்கள். வான் உலக வாசிகள் மகிழ்ச்சியால் நடனம் ஆடினார்கள். பிராமணர்கள் வேதம் ஓதினார்கள். பகவான் கிருஷ்ணன் பக்தர்கள் எல்லோரும் ஜெய ஜெய பரமான முழுமுதற் கடவுளுக்கு எல்லா புகழ்களும் உரித்தாகட்டும் என கோஷமிட்டார்கள். இந்த மங்களகரமான ஒலிகள் எழுப்பிய இனிய அதிர்வுகள் உயர்நிலை கிரகங்கள் எட்டிய போது அவற்றை கேட்ட பிரம்மா என்ன நடந்தது என பார்ப்பதற்காக கீழே இறங்கி வந்தார். அசுரன் கொல்லப்பட்டு கிடந்ததைக் கண்டு முழுமுதற் கடவுளின் அசாதாரண மற்றும் மகிமைமிக்க லீலைகளைக் கண்டு வியந்து போனார். அசுரனின் மலை போன்ற வாய் பல நாட்கள் திறந்தபடி கிடந்து உழந்து போயிற்று. ஆயிரகுல சிறுவர்கள் எல்லோரும் விளையாடி மகிழும் இடமாக அது இருந்தன. அகாசுரன் வதம் நடைபெற்ற போது கிருஷ்ணரும் அவருடைய சகா கலனா சிறுவர்களும் 5 வயதிற்கு உட்பட்ட கௌமாரர்களாக இருந்தார்கள். 5 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் கௌமாரம் எனப்படுவார்கள். 5க்கு மேல் 10 வயதுக்கு உட்பட்டவர்கள் பௌகண்ட என்னும், 10க்கு மேல் 15 வயது வரை உள்ளவர்கள் கைஷோர என்று அழைக்கப்படுவார்கள். 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இளைஞர்கள். அகாசுரன் வதைக்கப்பட்ட சம்பவம் விரஜ கிராமத்தில் ஓராண்டுக்கு யாராலும் பேசப்படவில்லை. குழந்தைகள் தம் 6வது வயது எட்டியதும் தம் தாய் தந்தையருக்கு வியப்பூட்டும் வகையில் அந்த நிகழ்ச்சியை எடுத்து உரைத்தார்கள். தனது நித்தியமான உடலோடு 2 கலக்கும் வாய்ப்பை ஒருவனுக்கு அளிப்பது பிரம்மதேவனை போன்ற
தேவர்களை விட பன்மடங்கு மகிமை வாய்ந்த முழுமுதற் கடவுளாய கிருஷ்ணருக்கு மிக எளிது. இதை அவர் அகாசுரனுக்கு அளித்தார். அகாசுரன் உயிர்வாளிகளுள் மிகப்பெரிய பாவம் செய்தவர்கள் நிச்சயமாக முழுமுதற் கடவுளுடன் இரண்டர கலக்க முடியாது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணர் அகாசுரன் உடலுக்குள் புகுந்து விட்டதால் அந்த அரக்கனின் பாவங்கள் எல்லாம் களையப்பட்டு விட்டன. ஆரத்திய தெய்வத்தின் வடிவிலான பகவானின் நித்தியமான உருவத்தை இடைவிடாது நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு கடவுளின் ராஜ்யத்தை அடைந்து முழுமுதற் கடவுளோடு இணைந்து இருக்கும் பரமான வாய்ப்பு அளிக்கப்படுகின்றது. எனவே முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் நேராக அகாசுரன் போன்ற ஒருவனின் உடலில் புகும்போது அவன் நற்பேறு பெறுவதை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம். மகா முனிவர்களும் தியானம் செய்பவர்களும் பக்தர்களும் பகவானின் வடிவத்தை எப்போதும் இதயத்தில் வைத்து இருக்கின்றார்கள் அல்லது ஆலயங்களில் பகவான் கிருஷ்ணரின் மூர்த்தியை எப்போதும் தரிசித்து இருக்கின்றார்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் ஜட மாசுக்களிலிருந்து விடுபட்டு முடிவில் கடவுளின் ராஜ்யத்தை அடைகின்றார்கள். இந்த பக்குவ நிலையை எப்போதும் பகவான் கிருஷ்ணரை மனதில் எண்ணி இருப்பதால் மாத்திரமே பெறலாம். ஆனால் அகாசுரனை பொறுத்தவரை முழுமுதற் கடவுள் தாமே அவனுள் புகுந்தார். எனவே அகாசுரன் நிலை சாதாரண பக்தர்கள் அல்லது மகா யோகிகளின் நிலையை விட உயர்ந்தது ஆகிவிட்டது. பகவான் கிருஷ்ணரின் பரமான லீலைகளை பற்றி கேட்பதில் ஈடுபட்டு இருந்த மகாராஜா பரீட்சித் மேலும் மேலும் அவரை பற்றி கேட்க வேண்டுமென விரும்பினார். பரீட்சித் மகாராஜா அவரது அன்னையின் கருவில் இருந்தபோது கிருஷ்ணர் அவரின் உயிரை காப்பாற்றினார். எனவே அவர் தனக்கு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லிக் கொண்டிருந்த சுகதேவ கோஸ்வாமியிடம் மேலும் கேள்விகள் கேட்டார். அகாசுரன் வதம் செய்யப்பட்டு ஓராண்டு ஆன பின்பும் சிறுவர்கள் பௌகண்ட பருவத்தை அடையும் வரை யாரும் அந்த நிகழ்ச்சியை பற்றி பேசவில்லை என்பதை அறிந்து பரீட்சித் மகாராஜா ஆச்சரியப்பட்டார். இதை பற்றி அறிய அவர் மிக ஆவலாக இருந்தார். ஏனென்றால் அப்படிப்பட்ட நிகழ்ச்சி கிருஷ்ணரின் பல்வேறு சக்திகளின் செயல்பாட்டின் காரணமாக ஏற்பட்டு இருக்க வேண்டுமென அவருக்கு நிச்சயமாக தெரியும். பொதுவாக நிர்வாக பொறுப்பில் இருக்கும் சத்திரிய வகுப்பினருக்கு அரசு அலுவல்களின் காரணமாக பகவான் கிருஷ்ணரின் லீலைகளை பற்றி கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு நேரம் கிடையாது. ஆனால் பரீட்சித் மகாராஜா ஸ்ரீமத் பாகவதத்தில் மிகுந்த பாண்டித்யம் பெற்றிருந்த சுகதேவ கோஸ்வாமி இடம் இருந்து கிருஷ்ண லீலைகளை பற்றி கேட்கும் நல் வாய்ப்பை பெற்று இருந்தார். இதற்காக அவர் தன்னை மிகுந்த பாக்கியசாலி என கருதினார். பரீட்சித் மகாராஜாவின் வேண்டுகோளுக்கு இணங்க சுகதேவ கோஸ்வாமியும் கிருஷ்ணரின் வடிவம், தன்மை, புகழ், அணிகள் ஆகியவற்றின் சிறப்புகளின் அடிப்படையில் கிருஷ்ணரின் பரமான லீலைகளை பற்றி தொடர்ந்து பேசினார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.